வணக்கம் உறவே. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் என்பதற்கு கிராமத்து 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த அம்மா தனது 3 குழந்தைகளையும் கடும் முயற்சியில் படிக்க வைத்து இன்று குடும்பமே ஆஸ்திரேலிய குடிமக்களாக வாழ்வதை அவர்கள் சொல்ல கேட்போம். 3 பிள்ளைகளுமே கஷ்டப்பட்டு படிச்சாங்க. கஷ்டப்பட்டு படிச்சாங்க, அவங்க இஷ்டப்பட்டு படிச்சாங்க. சொல்ல போனா இஷ்டப்பட்டு படிச்சாங்க. நல்ல முறையில் படிச்சதுனால எந்த ஒரு துணையும் இல்லாம அவங்க லெவல்ல மேல வந்தாங்க. பொண்ணு வந்து BE சென்னையில படிச்சாங்க. முடிச்ச உடனே வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு முதல்ல வந்து இங்கிலாந்து போகணும் ட்ரை பண்ணாங்க. அதனால என்னால சப்போர்ட் பண்ண முடியல. ட்ரை பண்ணணும், சரி ஓகே, அடுத்து ஆஸ்திரேலியா போகணும்னு பிளான் பண்ணாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எங்கேயும் வெளிநாட்டு அனுப்புற அளவுக்கு அன்னைக்குள்ள சிச்சுவேஷன் அப்படி இல்லை. ஆனா அந்த பொண்ணோட பிடிவாதம், அந்த பொண்ணோட விடாமுயற்சி, அது பொண்ணோட விடாமுயற்சி. உங்க அப்பாவை பிடிச்சி இழுத்துட்டு ஒரு கொச்சின்ல இருக்காரு, அது சென்னையில இருக்கிறோம், இழுத்து என் கூட தனியா வந்து 1 மாசம் தங்கி பாஸ்போர்ட் வாங்கி அங்க IELTS படிச்சு ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கணும். IELTS படிச்சு பாஸ் பண்ணி 10 மார்க் வாங்கி அப்பதான் அவங்க போனாங்க. நான் போனவே கஷ்டப்பட்டேன். ஏன்டா போய் இப்பெல்லாம் தனியா அவங்களுக்குள்ள கஷ்டப்பட்டது, எங்களுக்குள்ள கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு கஷ்டப்பட்டதுனால, அதாவது சென்னையில இருந்து கூடுதல் வாய்ப்புகள் இல்லைங்களா? சென்னையில இருந்ததுனால, நன்றி, தலைநகரத்துல இருந்ததுனால உலகமே அங்க கிடைச்சது உங்களுக்கு. அதே மாதிரி 2வது பையன் அருண்குமார், அவர் வந்து கோயம்புத்தூர்ல BCA பண்ணாரு. சரி, அந்த கோயம்புத்தூர்ல BCA பண்றவங்க அவரோட கம்ப்ளீட் கேரக்டரே மாறிடுச்சு. சாதாரண எந்த லெவலை விட அப்படியே பாசிட்டிவ். அது எப்படி வந்துன்னு புரியல. லாட் ஆஃப் சேஞ்சஸ். வீடு பக்கா அம்மாவோட நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. நான் ரொம்ப அவங்கள மாதிரி நீட்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னை விட அவன் நீட்டா இருக்கான். செல்ஃப் டிசிப்ளின். ரொம்ப யுஎஸ்ல போய் 6 வருஷம் ஒர்க் பண்ணாரு. 6 வருஷம் ஒர்க் பண்ணாருன்னாக்கு அதோட நீட்னஸ் பார்த்தா தெரியும். இப்போ ஒரே கம்பெனில 17 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அக்சென்சர்ங்கிற கம்பெனில 17 வருஷம் ஒர்க் பண்ணாரு. அருமையான அவார்டு நிறைய வாங்கியிருக்காரு. அதே மாதிரி தான் சின்னவரும். சரி, அவரும் செல்ஃப் மேடு. சரி. ஸோ அவர் ஒரு நல்ல ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருந்தாரு. ஸோ இதெல்லாம் அதனால தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். உழைப்பு வந்து உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுத்திருக்கு. மாசம் ஒரு வாட்டி வர்றாரு. குடும்பத்தோட கஷ்டத்தை எல்லாம் பிள்ளைகளுக்கு சின்னதுல இருந்தே சொல்லி வளர்த்து உங்களுக்கு இந்த பிள்ளைகளை எப்படியா படிக்க வச்சிருந்தேன். எப்படி அந்த இது என்ன வந்தது, யாரை பார்த்து? ஆனா நான் ரொம்ப படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்க அம்மா என்ன படிக்க விடல. அம்மா ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. சரி, எல்லாம் வந்து வேலை வீட்லயும் வேலை செய்வேன், தோட்டத்திலயும் வேலை செய்வேன். பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கணும்ன்ற ஒரு இது வந்தது இல்லையா? அது யாரை பார்த்து? சென்னைக்கு போய் சென்னையில வந்து எல்லாரும் படிக்க வைக்கிறாங்க, நம்ம பிள்ளையும் படிக்க. சின்னதுலயே 2.5 வயசுல கலாச்சாரம் போட்டேன். கங்காவா பரதநாட்டியம் ஆடட்டும், பழகட்டும். ஊரா மாறுறதுனால அந்த ஒரு கண்டினியூஸ் பண்ண முடியல. இவங்களோட முயற்சி இப்படி, என்னோட கொஞ்சம் பிள்ளைங்களோட முயற்சி, இது எல்லாம் சேரும் பொழுது வெற்றி. நன்றி, வணக்கம்.